லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம். அதற்கு இயேசு கலப்பையின் மேலே தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்காதே என்று ஏசப்பா அந்த வார்த்தையில் சொல்வதை பார்க்கலாம். எதற்காக அவர் சொல்லுகிறார்? இயேசுவை பின்பற்றுவதற்காக அங்கே வர்றாங்க. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, உண்மை பின்பற்றி வருகிறோம், ஆனால் வருகிறதுக்கு முன்பதாக எங்கள் வீட்டில் போய் அவர்களிடத்த நாங்கள் அனுமதி வாங்கிட்டு வரோம், அவர்களை பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்கிறார். நீ கலப்பையின் மேலே கை வச்சிட்டீங்கன்னா பின்னிட்டு திரும்பி பார்க்காத. கலப்பைனா என்ன? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை உழுவதற்காக, தங்களுடைய பயிரை பயிரிடுவதற்கு முன்பதாக நிலத்தை பதப்படுத்துவதற்கு அந்த கலப்பையை பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் கலப்பை எப்படி இருக்கும்னா, 2 மாடுகளை பூட்டிட்டு பின்னால் இருந்து ஒரு மனிதன் அந்த கூர்மையான அந்த பாகத்தை மண்ணில் வைத்து அழுத்தும் பொழுது அந்த மண் என்னாகும்? பதப்படுத்தப்படும். ஆனால் இன்றைக்கி நல்ல டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துருச்சு, பெரிய பெரிய டிராக்டர்லாம் வச்சு உழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. அப்போ அப்படி உழுது கொண்டு இருக்கிறவன் என்ன செய்யணும்? பின்னிட்டு திரும்பி பார்க்காதன்னு ஏசப்பா சொல்கிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அவன் பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அவனுடைய மனசு சோர்வடையும். அப்பா, எவ்வளவு இன்னும் நான் உழ வேண்டி இருக்குது, எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் எப்படி நான் செய்ய போகிறேன், எப்போ நான் முடிக்க போகிறேன், இப்படி அவனுடைய மனசு சோர்வடைய நேரிடும். இந்த சோர்வடையும் பொழுது தான் அவனுடைய வேலைகள் பாதிக்கப்படும். அவன் என்ன தீர்மானத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ அந்த காரியங்களில் அவன் தோற்று போகக்கூடும். அதனால தான் ஏசப்பா சொல்கிறார், பின்னிட்டு திரும்பி பார்க்காத. நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னா நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காத, உலகத்தை திரும்பி பார்க்காத, உலகத்தின் காரியங்களை திரும்பி பார்க்காத. அப்படி நீ திரும்பி பார்க்கும் பொழுது உன்னுடைய தீர்மானத்தில் நீ தோற்று போவாய். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாதவனாக நீ மாறிவிடுவாய். அதை தான் ஏசப்பா சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். பாருங்க, ஒரு கழுகு பாருங்க, அதை பல 100 மீட்டருக்கு மேலே பறந்து கொண்டு இருக்கிற அந்த கழுகு தன்னுடைய இறையெல்லாம் அப்படி பார்த்து கொண்டிருக்கும். எங்கடா என்னுடைய இறை இருக்குது அப்படின்னு பார்த்து கொண்டே பறக்குமா. அப்போது அதனுடைய கண்களில் ஒரு இறை பட்டுருச்சுன்னா அது தீர்மானம் பண்ணிருச்சுன்னா, இதுதான் எனக்கு இன்றைக்கு இறை, இதை நான் வேட்டையாட போகிறேன் என்று அது தீர்மானித்து விட்டால் அது மேலே இருந்து அப்படி மின்னல் வேகத்தில் இறங்கி வரும். அப்படி இறங்கி வரும் பொழுது எவ்வளவுதான் காற்று அடித்தாலும், எவ்வளவுதான் அதற்கு எதிராக காரியங்கள் நடைபெற்றாலும் அதெல்லாம் பற்றி அது பார்க்காது. அதனுடைய பார்வையில் அந்த இறைய மாத்திரம்தான் அது பார்த்து கொண்டே வரும். சரியாக அந்த இடத்தை அது பிடித்து கொள்ளும், சரியாக அந்த இறையை அது பிடித்து கொள்ளும். இதே போலத்தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையும் இருக்கணும். நம்ம ஒரு காரியத்தில் நம்ம தீர்மானம் பண்ணிக்கிட்டோம்னா, இல்லை நான் ஏசப்பா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த காரியத்தை செய்யுப்பா, இந்த வேலையை செய்யுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த வேலையில் நீங்கள் காலை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. அதில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், அதில் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். அந்த கழுகு இறங்கி வரும் பொழுது எதிர்காற்று அப்படியே அந்த கழுகை தடுத்து நிறுத்தும். அதெல்லாம் பற்றி அது கவலைப்படாது. அதனுடைய எண்ணம் நோக்கம் எல்லாம் ஒரு நாளும் மாறாதபடி செயல்படுகிறதுனால தான் அந்த காரியத்தில் அது வெற்றி பெறுது. அதே போல தான் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால், அதற்கு எதிராக எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுடைய பார்வை முழுவதும் இயேசு 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 இயேசு, இதுதான் வேண்டும். இயேசு இயேசு என்று நீங்கள் முன்னோக்கி போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தான் எதிர்காற்றுகள் அடித்தாலும், எத்தனை தான் போராட்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஏசப்பா உங்களை பாதுகாத்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற தீர்மானங்களை, உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக ராஜாவே, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி. இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே, உம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் எடுத்து வைத்திருக்கிற முயற்சிகள் அத்தனையும் நீர் ஆசீர்வதியும். தகப்பனே, இந்த உலகத்தில் இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீர் வைத்திருக்கிற அந்த தீர்மானங்கள் அத்தனையும் இவர்கள் தகப்பனை நிறைவேற்ற
நீரே பலனை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த காரியத்தில் இவர்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி உம்மை நோக்கி ஓட நீர் பலன் தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.